லீனியர் அல்ஜீப்ராவுக்கு பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் ஸ்பேஸ். மாடர்ன் அல்ஜீப்ரா அல்லது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவுக்கு பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் தான். இந்த 2க்குமே பேஸ் வந்து செட்டு. பட் நான் செட்டுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவுக்கு குரூப்பும், லீனியர் அல்ஜீப்ராவுக்கு வெக்டார் ஸ்பேஸ். ஏன்னா இத வச்சு தான் அடுத்தடுத்து டெவலப் பண்ணிட்டே போவாங்க. இங்க குரூப்ல இருந்து ரிங்கு, இன்டெக்ரல் டொமைனு அந்த மாரி போவோம். ஃபீல்டு அப்படி போவோம். இங்க வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அந்த மாரி போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் அனாலிசிஸ் உங்க சிலபஸ்ல இருந்தா நார்மடு வெக்டார் ஸ்பேஸ் அந்த மாரி கான்செப்ட் வந்து போகும். ஸோ இதான் வந்து ஓவரால் ஐடியா. இப்ப இந்த 1 இருக்கும்போது இன்னொன்னு எதுக்கு? எப்பவுமே நீங்க கொஸ்டின் பண்ணணும். இப்ப அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரான்னு ஒண்ணு இருக்கு. அதுல குரூப் தியரி படிக்கிறோம். ரிங் எல்லாம் இருக்கு. அப்புறம் புதுசா எதுக்கு இந்த வெக்டார் ஸ்பேஸ் அப்டின்னா, நேச்சர் பாருங்களேன். நேச்சராவே யோசிச்சு பாருங்க. 2 வகையான குவான்டிட்டி இருக்கு. நமக்கு தெரியும். என்னென்ன அப்டின்னா, ஒண்ணு வந்து வெக்டார்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்கேலார்ஸ். வெக்டார்ஸ்னா என்னன்னா, டைரக்ஷனோட சேர்ந்து இருக்கிற குவான்டிட்டி. டைரக்ஷனும் இருக்கும். அந்த மேக்னிட்யூடும் இருந்தா நம்ம அது வந்து வெக்டார் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி. தமிழ்ல வந்து திசை வேகம் அப்டின்னு சொல்லுவோம். அந்த மேக்னிட்யூட் மட்டும் இருக்கு. டைரக்ஷன் வந்து எனக்கு முக்கியம் இல்ல அப்டின்னா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்கேலார்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வெயிட். நான் எந்த பக்கம் திரும்பினனாலும் என் வெயிட் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து 60 கேஜி இருக்கோம் அப்டின்னா, மேற்க பார்த்தனாலும் அதே 60 கேஜி தான் இருக்கும். கிழக்க பார்த்தனாலும் அதே 60 கேஜி தான் இருக்கும். பட் வெலாசிட்டிங்கிறது அப்படி கிடையாது. எந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறது முக்கியம். அப்ப வந்து இந்த மாரி 2 குவான்டிட்டி இருக்கு. இந்த குரூப்ல இருந்து ஃபீல்டு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரே செட்டு தான் எடுக்கிறோம். நல்லா இது கவனமா பாருங்க நீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, G அப்படிங்கிறது செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ வச்சே பேசிட்டு இருக்கோம். குரூப்ல இருந்து ரிங் வரைக்கும். ரிங்குக்கு போம்போது என்ன ஆகுதுன்னா, செட்டு ஒரே செட்டு தான். ஆனா ஆப்பரேஷன் 2ஆ மாறிருது. ஆனா எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த 2 வகையான எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இதிலிருந்து எலமெண்ட்ஸ் எடுப்போம். இதுலயும் எலமெண்ட்ஸ் எடுப்போம். 2யும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. சம் ப்ராப்பர்ட்டீஸ செக் பண்றாங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆனா அதுக்கு ஒரு நேம் குடுப்போம் அப்படிங்கிறாங்க. இங்க இங்க முக்கியமான ஆளு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் தான். அதனால தான் இந்த பேர். ஏன் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு வச்சிருக்காங்க? ஸ்கேலார் தானே எடுக்கிறோம். ஸ்கேலார் ஸ்பேஸ்ன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா, இதுல முக்கியமான ஆள் யாரோ அந்த பேர் தான் இங்க வரும். இப்ப ஜனநாயகன் யாரோட படம் அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவோம்? விஜய் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லையா? அந்த டைரக்டர் பேரு ஞாபகத்துக்கு வராது. ஹீரோயின் பேரு ஞாபகத்துக்கு வராது. வில்லன் பேரு சொல்ல மாட்டோம். இல்லையா? அவர தவிர நூத்துக்கணக்கான பேர் நடிச்சிருப்பாங்க. பட் யாரு படம் அப்டின்னா இம்மீடியட்டா என்ன வருது? அதுவும் பாருங்க விஜய், வெக்டார் 2 வந்து மேட்ச் ஆகுது. மைண்ட்ல வச்சுக்கங்க. சரியா? ஏன்னா இன்னைக்கு அந்த இஷ்யூ தானே போயிட்டு இருக்கு. அப்ப மைண்ட்ல இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து சொல்லிர்றேன். ரைட்? இதான் விஷயம். அதனால தான் அந்த பேரு. அதுக்காக ஸ்கேலார்ஸ் வராதான்னா வரும். அப்ப இங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த குரூப். அந்த நான் சொன்னேன் இல்லையா? 2 விதமான ஆப்பரேஷன் எடுக்கிறோம். அதாவது வெக்டார வச்சு ஒரு ஆப்பரேஷன். தட் இஸ் கால்டு வெக்டார் அடிஷன். இன்னொன்னு வந்து ஸ்கேலாரையும், வெக்டாரையும் சேர்த்து செய்ற மாரி ஒண்ணு. அப்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு நான் எம்ப்டி செட் எடுக்கணும். எப்பவுமே இந்த மாரி மொத லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேணும்னே நம்ம குழப்புவாங்க. எம்ப்டி செட்ட வந்து வெக்டார் ஸ்பேஸ்னோ, குரூப்னோ, ரிங்னோ சொல்ல மாட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ப்டி செட்ட எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது இருக்கணும். அத வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்ட். இங்க இந்த 2 செட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வெக்டார் செட்டுக்கு பேர் வந்து வி. இந்த ஸ்கேலார் செட்டுக்கு பேர் வந்து எஃப். அது ஆக்சுவலா ஃபீல்டா இருக்கணும். அதனால எஃப்ன்னு சொல்லிருவோம். இந்த ஓவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெறுமனே வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னா எந்த ஃபீல்டுல அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப்புக்கு இருக்கதே ஒரு ஒரு செட்டு தான். அதனால G இஸ் அ குரூப், Z இஸ் அ குரூப் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு அண்டர்ஸ்டுட் தான். பட் இங்க வந்து எந்த ஃபீல்டுல அது அந்த செட் வந்து வெக்டார் ஸ்பேஸ். ஏன்னா ஒண்ணுல வந்து வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். ஓவர் சம் ஃபீல்டு. இன்னொரு ஃபீல்டுல அது வெக்டார் ஸ்பேஸா இல்லாமலும் போயிரும். சேம் ஆப்பரேஷன்ல. அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச டெஃபனிஷன். என்னன்னா சிம்பிளா சொன்னா வி, பிளஸ். வி அண்டர் அடிஷன் என்னவா இருக்கும்னா, எபிலியன் குரூப்பா இருக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேலார் ஆப்பரேஷன் இங்க வராது. ஜஸ்ட் வெக்டார் அடிஷன் இதுக்கு பேரு. இதுக்குள்ள ஆக்சுவலா 5 கண்டிஷன் மறைஞ்சிருக்கு. இல்லையா? 1 டூ 5 மொத்தம் வந்து 5 கண்டிஷன்ஸ் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நமக்கு தெரிஞ்சது தான். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், அப்புறம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த 5 கண்டிஷன் செக் பண்ணணும். இதுவரைக்கும் ஸ்கேலாரே வராது. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்கேலார். பாயிண்ட் நம்பர் 2ன்னு போட்டுறோம். எந்த ஒரு ஸ்கேலார் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு வெக்டார் இருக்கணும். தேர் இஸ் டிஃபைன்ட் அன் எலமெண்ட். இந்த ஆல்பாவையும் இந்த வியையும் மல்டிப்ளை பண்ணணும். அது வில இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்ல இருக்கணுமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல எனக்கு. எங்க இருக்கணும்னா, அந்த வெக்டார் செட்ல இருக்கணும். ஸ்கேலார் எடுக்கிறது எஃப்ல இருந்து எடுக்கிறோம். வெக்டார் எடுக்கிறது வில இருந்து எடுக்கிறோம். வெக்டார் செட்ல இருந்து எடுக்கிறோம். இத மல்டிப்ளை பண்றோம். இதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். இது ஏன் இங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்ன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, இங்க ஸ்பெஷல் யாருன்னா இந்த ஸ்கேலார் தான்.
இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வெக்டார மல்டிப்ளை பண்ண மாட்டோம் இங்க. u இன்டு v அப்படின்னா இந்த இடத்துல மீனிங்லெஸ். இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வேற வகையான மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே. அந்த ப்ராடக்ட் வேற. நார்மலா மல்டிப்ளை பண்ண மாட்டோம் இங்க. ஓகே. 2 வெக்டார் எங்கேயுமே அப்படி வராது. அப்ப இந்த மாரி இருக்கு. ஒரு ஒரு எலமெண்ட் ஐ மீன் இப்படி ஒரு ஆப்பரேஷன் டிஃபைன் பண்ணணும். இந்த ஆப்பரேஷன் பேரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அது வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கணும். சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன். இந்த கண்டிஷன பூரா அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்டு யூ பிளஸ் வி. இதுக்கு பேரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. வெளியில ஸ்கேலார் இருக்கணும். உள்ள 2 வெக்டார் இருக்கணும். மறந்துடக்கூடாது. மாத்தி எழுதிடக்கூடாது. வெளியில ஒரு ஸ்கேலார், உள்ள வந்து 2 வெக்டார். இத அப்படியே நான் உள்ள கொண்டு போணும். ஸோ ஆல்ஃபா இன்டு யூ பிளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ பிளஸ் ஆல்ஃபா வி. ஃபார் ஆல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்கேலார் எடுத்தாலும் சரி, எந்த 2 வெக்டார் எடுத்தாலும் சரி, இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப அப்படியே மாத்தி யோசிங்க. 2 வெக்டார், 1 ஸ்கேலார் எடுத்தோமா? இப்ப 2 ஸ்கேலார், 1 வெக்டார். இப்ப இந்த யூவ தூக்கி உள்ள கொண்டு போயிறேன் நானு. இப்படி புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் இந்த டெஃபினிஷன் வந்து கஷ்டமா இருக்காது. ஏன்னா இது ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அங்க ஒரு 5, இங்க ஒரு 4 மொத்தம் 9 கண்டிஷன் இருக்கும். அப்ப நமக்கு இத மனப்பாடம் பண்ணக்குள்ள போர் அடிச்சிரும். பொதுவா நம்ம யுஜி, பிஜி எல்லாம் படிக்கும்போது இது போர் அடிக்கும். காரணம் இதான். லென்த்தியா இருக்கறனால. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப அடிஷனா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாரி வெக்டார் மல்டிப்ளிகேஷன் வராது. இப்படி தான் வரும். ஆல்ஃபா இன்டு பீட்டா யூ. இந்த பீட்டாவையும் யூவையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்றேன். அது இந்த சைடு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு 2 ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அந்த வெக்டாரை மல்டிப்ளை பண்றோம். இந்த 2 சைடும் ஈக்குவலா இருக்கணும். ஃபார் ஆல். அதுவும் இங்க எல்லா இடத்துலயுமே ஃபார் ஆல் தான். அப்புறம் லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 இன்டு யூ ஈக்குவல் டு யூ. உங்களுக்கு தோணும் என்ன சார் 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே வரும். இது என்ன இப்ப அதிசயமா? இது ஏன் சார் செக் பண்ணணுமானா, நம்ம நினைக்கிற மாரி 1 இந்த 1 கிடையாது. இது ஒரு நொட்டேஷனா இந்த இடத்துல பார்க்கணும். இந்த 1ங்கிறது நொட்டேஷன். நார்மல் நம்பர் அப்படின்னு நினைக்க வேணாம். அது நார்மல் நம்பரா எப்போ வரும்னா, நம்ம எடுத்துக்கிறது நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பரு அல்லது இசட் அந்த மாரி எடுத்தோம்னா நம்பர்ன்னு அர்த்தம். அதர்வைஸ் இதோட மீனிங் மாறிடும். அதனால தான் இங்க நான் போட்டிருக்கேன். இந்த 1ங்கிறது என்னன்னா, யூனிட்டி ஆஃப் எஃப். இந்த எஃப்ங்கிறது ஃபீல்டு தானே. அந்த ஃபீல்டுக்கு யூனிட்னா என்னது? அந்த செகண்ட் ஆப்பரேஷன்ல ஐடென்டிட்டி. நல்லா தெளிவா சொல்றேன். செகண்ட் ஆப்பரேஷன வச்சு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் யூனிட்டி. அந்த யூனிட்டி தான் இந்த இடத்துல போடணும். வெறும் 1ன்னு மைண்ட்ல வச்சுக்க கூடாது. அந்த டாட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல. இல்ல யூவிங்கிறது வெக்டார்ஸ், ஆல்பா பீட்டாங்கிறது ஸ்கேலார்ஸ். யூசுவலா இந்த மாதிரி நொட்டேஷன் கொடுப்போம். இந்த நொட்டேஷன் வந்து புக்கு மாறும். அதனால நீங்க நொட்டேஷன் வச்சு ரொம்ப தீவிரமா மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் நொட்டேஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மாத்தி கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு தெரியணும். ரைட். இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சி வரைக்கும் எழுதியிருக்கோம் இல்லையா? மேல ஒரு 5 அந்த எபிலியன் குரூப்க்கு ஒரு 5, இது ஒரு 3 மொத்தம் 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி, இந்த 9த் கண்டிஷன் இருக்கு இல்லையா? இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகாம கூட போகும். ஓகேவா? வெக்டார் எடுக்கணும். டபிள்யூல இருந்து எடுக்கணும். மறந்துடாதீங்க. வில இருந்து எடுத்துறக்கூடாது. டபிள்யூல இருந்து எடுக்கணும். இது எப்பயும் போல 2 ஸ்கேலார் எடுக்கணும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கேலார் சொல்ல மாட்டோம். அதாவது யூபின்னு 2 வெக்டாரு. இந்த 2 வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஒரு ஆல்பா போட்டுக்கிறேன். இங்க ஒரு பீட்டா போட்டுக்கிறேன். 2யும் ஆட் பண்றேன். இதுக்கு பேர் என்னன்னா லீனியர் காம்பினேஷன். அப்ப இந்த யூ அண்ட் வியோட லீனியர் காம்பினேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னா டபிள்யூல இருக்கணும். நீங்க உடனே ஒரு கொஸ்டின் வரும். சார் பிளஸ் தான் போடணுமா? மைனஸ் போடக்கூடாதான்னா மைனஸ்ங்கிறது அங்க மறைஞ்சிருக்கு. நீங்க பீட்டாக்கு பதிலா மைனஸ் பீட்டான்னு போடுறீங்கன்னு நினைச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க மைனஸ் வந்துரும். இல்லையா? அதனால பிளஸ் போட்டாலே அது அண்டர்ஸ்டுட் தான் அது. அப்ப இந்த இத மட்டும் செக் பண்ணா போதும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது சப்ஸ்பேஸா மாறிடும். தனியா இந்த 1 ஒண்ணா 9 கண்டிஷன்ஸையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இத மட்டும் பார்த்தா போதும். ஒரு எக்ஸாம்ல எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு, இது ஒரு ஆப்ஷனா குடுத்துடுறாங்க. ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். அதாவது என்னன்னா, டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸா எப்பன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. இத கொஞ்சம் கவனிங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதாவது இது பிலாங்ஸ் டு டபிள்யூ. இப்படி இருந்தா சப்ஸ்பேஸு. இதுவரைக்கும் முடிச்சிடுறாங்க. டபிள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் வெனெவர் இஃப் அப்படின்னு குடுத்துடுறாங்க. இஃப் குடுத்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து இது. ஆப்ஷன் பி வந்து எப்படி இருக்குன்னா, ஆல்ஃபா யூ பிளஸ் வி. வெறும் வி தான் இருக்கு. பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஆப்ஷன் சி வந்து யூ பிளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு இருக்கு. ஆப்ஷன் டி யூ பிளஸ் வி பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு இருக்கு. இப்போ எது கரெக்ட்? இப்படிதான் கொஸ்டின் இருக்கு. டபிள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி இஃப் ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு.
ஏ மட்டும் தான் சார் கரெக்ட். இது ஆக்சுவலா என்னன்னா ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா சரி, ஒருவேளை ஏ இருக்கிறதுனால ஓகே, இந்த ஏயுமே இது இல்லாம வேற இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏ மட்டும் தான் கரெக்டும்பாங்க. ஓகேவா, ஏ கரெக்டு, பி கரெக்டு, சி கரெக்டு, டி தப்பு. ஏன்னா இங்க ஸ்கேலாரை பத்தி சொல்லலை, வெறும் வெக்டார் அடிஷன் மட்டும்தான் இருக்கு. கேட்டீங்கன்னா இப்போ ஆல்பா பீட்டா ரெண்டுக்குமே 0 போடுங்க, இது என்ன ஆயிருது? இங்க ஆல்பா பீட்டாங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், மறந்துடக்கூடாது. நீங்க ஆல்பா பீட்டாக்கு பதிலாக என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ எஃப்ங்கிறது ஃபீல்டு. அப்போ ஃபீல்டுங்கிறப்ப அதுக்குள்ள 0ங்கிற எலமெண்ட் இருக்கும், மறந்துடாங்க. 0 வெக்டார் இருக்கும். அப்போ ஆல்பா பீட்டா சாரி 0 வெக்டார்ல 0 ஸ்கேலார் இருந்த இடத்துல. அப்போ ஆல்பா பீட்டா ரெண்டுக்குமே நீங்க 0 போடலாம். அப்போ வந்து 0 வந்து இன்டைரக்டா இந்த டெஃபினிஷனுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு, மறந்துடாங்க. அது நான் ஒர்க்கிங் ரூல் நான் சொல்றேன் இப்போதைக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. பட் இந்த கண்டிஷன் மட்டும் சப்ஸ்பேஸ் சொல்றதுக்கு பத்தாதுன்னு சொல்ல வரேன், சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், ஆல்பா யூ பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு சேர்ந்து இருந்திருந்தா ஓகே, இதுவும் சேர்ந்து இருந்தா, இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தா ஓகே. பட் இது மட்டும் இருந்தா அதுக்கு பத்தாது, ஏன்னா ஸ்கேலார் வந்து இல்லை. ஓகேவா, இந்த ரெண்டு இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா வெக்டார் அடிஷன்ஸ் க்ளோஸ்டு, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் க்ளோஸ்டு, ரெண்டும் இருக்கு. அந்த ரெண்டை சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். பட் இது வந்து எக்ஸாமுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க, R3 அப்படிங்கிற ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்பேஸ் என்னன்னா ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கங்க, அந்த கே வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கங்க, கேஏ கேபி கேசி. நார்மலாக என்ன இருக்குன்னா ஏபிசின்னு இருக்கும் இல்லையா. R3ங்கிறது என்னது ஆக்சுவலாக எனக்குள்ளே எழுதுறேன், R3 ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், ஐ மீன் ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் A, B, C such that இந்த ஏபிசி என்னவா இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்கும், பிலாங்ஸ் டு ஆர். இதான் இதோட அர்த்தம். R3னா இதான் அர்த்தம். இப்போ இதில் கேயை பற்றி எந்த கண்டிஷனும் சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கே ஈக்குவல் டு 1ன்னு எடுங்க, என்ன வரும்? கே ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தால் R3யே கிடச்சிருமா? ஸோ இந்த கேஸில் டபிள்யூங்கிறதே R3ன்னு வந்துடும். R3க்கு R3ங்கிறது சப்ஸ்பேஸ் தானே. அப்போ இது வந்து ட்ரூ, ஆனால் அவங்க நாட் கேட்குறாங்க, ஐ மீன் இது வந்து சப்ஸ்பேஸ். அதே மாதிரி 0 இங்கே இருக்கான்னு முத பாருங்க. கேக்கு பதிலாக 0 போடுங்க, 0,0,0 இருக்கும் இல்லையா. அப்போ 0 செக் பண்ணுங்க எப்பவுமே, ரைட். செகண்ட் கண்டிஷன்லையும் 0 இருக்கான்னு பாருங்க, ஏக்கு 0, பிக்கு 0, சிக்கு 0. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னன்னா ஒரு கேங்கிறது எனி ரியல் நம்பர், அந்த ஏபிசி 3ஐயும் கேல மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் இதுக்குள்ள இருக்கும், அதான் டபிள்யூ. கேங்கிறது எனி ரியல் நம்பர், நீங்கள் கேக்கு பதிலாக 0 போடுங்க, ஒன்றுனா மாற்றணும் அந்த கலெக்ஷன், கேக்கு பதிலாக 0, 1 அல்லது √2 அல்லது பைங்கிற நம்பர், ஈங்கிற நம்பர், என்ன வேணாலும் போட்டுங்க, அந்த கலெக்ஷன் பண்ணுங்க, ஒரே கேல மல்டிப்ளை பண்ணணும், மாற்றக்கூடாது. அந்த கலெக்ஷன் தான் இந்த டபிள்யூ. அப்போ இந்த டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். இப்போ இது இருக்குமாண்ணா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அதோட வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் 1ன்னு வரணும். நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்கன்னா, இப்போ நான் ஏபிசிக்கு பதிலாக 1 2 3ன்னு போடுறேன் சார், ஏபிசிக்கு 1 2 3ன்னு போடுறேன், அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ஆகாது சார். உடனே நாட்டை சப்ஸ்பேஸ் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸாக தான் முதல் எடுக்கணும். இப்படி ஒரு எலமெண்ட் இந்த டபிள்யூல இருக்காது, பியில். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாதே, இப்படி ஒரு எலமெண்ட்டே இருக்காது. நீங்கள் இதை வச்சு செக் பண்ணுறதே முதல் தப்பு. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. புரியுது சார். ஓகேவா, கலெக்ஷன் கண்டிஷன் இதை கொடுத்துருக்கான், இதை முதல் செக் பண்ணிட்டு தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏபிசிக்கு பதிலாக 0 0 0 போட்டுக்கலாம், ஏன்னா 0 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் என்ன ஆகும், லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டபிள்யூல என்ன இருக்கும், நமக்கு 0 வெக்டார் இருக்கும். 0 வெக்டார் இருக்கிறதுனால சப்ஸ்பேஸ் ஆகாது, ரைட்டா? இப்போ இதை எப்படி சார் டிஸ்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, நான் ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணாமல். பட் இப்போ புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ப்ரூவ் ஐ மீன் இது நாட் அ சப்ஸ்பேஸ் சொல்கிறதுக்கு, இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, ஏபிசியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 1,0,0 எடுத்துக்கலாமா பாருங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகும் சார். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் க்ளோஸ்டா இருக்கணும்னா நான் வேணும்னே என்ன பண்றேன்னா ஆல்பா வந்து ஒரு 2ங்கிற நம்பர்னு எடுக்கிறேன். ஓகேவா, 2ங்கிற நம்பர்னு எடுக்கிறேன், எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா எங்க இருந்து எடுக்கணும், ஆர்ல இருந்து எடுக்கணும். இது பாருங்க, அவங்க ஃபீல்டே கொடுக்கல, கொஸ்டினை பாருங்க, ஃபீல்டே கொடுக்கல, ஓவர்னு கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவர் ஆர்ன்னு தான் அர்த்தம். இது நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும், இதெல்லாம் நீங்க கிளைம்லாம் பண்ண முடியாது. வெறும் R3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓவர் ஆர்ன்னு தான் அர்த்தம், சரியா?
ரைட். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அது எங்கே இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பர் தான் அது இல்லையா? இருக்கும், ஆரில் இருக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா இன்ட்டு இந்த நம்பர் கண்டுபிடிங்க 1,0,0. அதாவது இது டபிள்யூவில் இருக்குது, இது யூன்னு கூட வச்சுங்க, உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எழுதுறேன். ஆல்ஃபான்னு ஒரு எலமெண்ட் ஃபீல்டுலேருந்து எடுத்திருக்கோம். யூங்கிற எலமெண்ட் எது சப்ஸ்பேஸ் செக் பண்ண போகிறோனோ அங்கேருந்து எடுக்கணும். எடுத்துட்டேன். இம்ப்ளைஸ் இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? ஆல்ஃபா யூ வந்து டபிள்யூவில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஆல்ஃபா யூ என்ன வரும்? 2 இன்ட்டு 1,0,0. இதில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன? இது அப்படியே உள்ளே போயிடும். அப்போ 2,0,0. இது டபிள்யூவில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இருக்காது சார். இருக்காதுங்க சார். இருக்குன்னா என்னன்னா ஏன்னா 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். இது ஆக்சுவலாக எப்படி வரும்னா 2 ஸ்கொயரே நமக்கு 4 ஆயிரும். மற்ற ரெண்டு ஜீரோவாக இருந்தாலும் பட் 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4ன்னு ஆயிரும். ஆக்சுவலாக லெஸ் ஆர் ஈக்குவல் 1ன்னு இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும். ஆனால் இது லெஸ் ஆர் ஈக்குவல் 1 கிடையாது. அப்போ இது டபிள்யூவில் இருக்காது. அப்போ டபிள்யூ இஸ் நாட் க்ளோஸ்டு அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதனால இது சப்ஸ்பேஸ் கிடையாது. அப்போ இது நாட் அ சப்ஸ்பேஸ். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். 0,0 இது மட்டும். நம்பர் 2 வந்து R3க்கு R3 சப்ஸ்பேஸ் தான். அடுத்து என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். அதாவது ஆரிஜின் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் எழுதலாம் அல்லது 0,0,0ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 4வது கண்டிஷன் என்ன அப்படின்னா பிளேன்ஸ் பாசிங் த்ரூ, ஐ மீன் 4வது வகையான சப்ஸ்பேஸ் என்னன்னா பிளேன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். பிளேன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் சப்ஸ்பேஸ் மட்டும்தான் எதுக்கு இருக்குன்னா R3க்கு இருக்கும். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நேரம் இங்கே வந்தீங்கன்னா இதே கொஸ்டினுக்கு பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கே வந்து இது ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பேஸு அந்த தான் இல்லையா? கே வந்து ஆர் யூ கேன் கன்சிடர்ஸ் பிளேன். இது பிரச்சனையே கிடையாது. அல்லது கேயுக்குள் 1 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருன்னா டபிள்யூக்குள்ள R3னே வந்துடும். இது பாருங்களேன், இந்த 4ல் ஏதாவது ஒரு வகையில் இது சேருமான்னு பாருங்க. A² + B² + C² <= 1ங்கிறது ஆக்சுவலாக என்னது? இது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இது எதோட ஈக்குவேஷன்? இன்ஈக்குவேஷன். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் கரெக்டா? வித்து சென்டர் வந்து ஆரிஜின் சரிங்களா? ரேடியஸ் வந்து 1. ஸ்பேஸில் பால் மாதிரி நினச்சிங்க. ஒரு 1 யூனிட் லென்த் இருக்கிற ஒரு பால். அந்த பால் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸு, அப்புறம் அந்த பால் உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ், அதுதான் இந்த பிங்கிற செட்டு. ஆக்சுவலாக ஆப்ஷன் பியில் இருக்கிற செட்டு இதுதான். ஓகேவா? ஆனால் இந்த செட்டு வந்து எதில் வரல? நம்ம ஆல்ரெடி பார்த்தா இந்த 4 கேட்டகரியிலே வரல. ஆரிஜின், R3, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின், அப்புறம் பிளேன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இந்த 4 கேட்டகரியில் தான் R3க்கு சப்ஸ்பேஸ் இருக்கும். வேறு எந்த வகையான சப்ஸ்பேஸும் இருக்காது. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பிளேனுங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதானா? பாஸ் ஆகுது. ஏன்னா 0 இருக்குது இந்த பக்கம். அப்போ XYZக்கு 0 போட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவ்வளோதான், நீங்கள் அதை பார்த்தா போதும். அப்போ ஒரு யூனிட் ஸ்பியர் மாதிரி இருந்தாலே அது சப்ஸ்பேஸா இருக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக R3ல அது ரொம்ப முக்கியம். எந்த ஸ்பேஸ்லங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் m the vector m, 3, 1 is a linear combination of e1 = 3, 2, 1 and e2 = 2, 1, 0. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்ங்கிறது என்ன நம்பராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா E1 + பீட்டா E2 = இந்த வெக்டார் அவங்க கொடுத்துருக்க வெக்டாராக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. m, 3, 1. ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்தோன்னே என்ன எம்மும் கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிக்கணும்னு தோணும் இல்லையா? ஆனால் இது பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. E1 + E2 இது என்ன வருதுன்னு பாருங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் அப்படியே ஆட் பண்ணுவோம், அப்படி தானே? அப்போ E1 + E2னா 3 + 2 5. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 2 + 1 3. அப்புறம் இந்த 1 + 0 1. இதையும் அவங்க கொடுத்துருக்குற இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. m, 3, 1 இது சேமாக இருக்கா? 3 3யும் 1 1 சேமாக இருக்கா? அப்போ இது எப்படி தான் இருந்து ஆகணும்? m வந்து 5ஆக தான் இருக்கும். அவ்வளோ ஆக்சுவலாக எழுத வேண்டியதில்லை.
கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தாலே போதும். For what scalar A are the vectors a, 1, 0, 1, a, 1 and 0, 1, a in R3 linearly dependent. இது வரைக்கும் நல்லா பார்க்கணும். linearly dependent தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணனா ஏக்கு வந்து அந்த டிட்டர்மினன்ட் 0 ஆகும். அப்படி யோசிக்கணும். ஓகே, கரெக்ட் தான். வேற நீ எப்பவுமே வந்து நீ இது வரைக்கும் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகக்கூடாது. எங்க வரைக்கும் பார்க்கணும், இங்க வரைக்கும் பார்க்கணும். நீங்க அப்சர்வ் பண்ணணும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா கொஸ்டின்ல இருந்து போறதுன்னு, இந்த ஆப்ஷனுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்களேன், ஒண்ணுங்கிறது 3 ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ப்ராப்பரா ஜஸ்ட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஏக்கு பதிலா 1ன்னு எடுத்துக்கங்க. ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 1 1 0. இந்த ஃபர்ஸ்ட் இது இந்த இடம் இந்த முதல் இருக்கு இல்லையா, ஏ, 1, 0 என்ன ஆகும்னா 1 1 0 அப்படின்னு மாறிடும். செகண்ட் ஒன் என்ன ஆகும்னா 1 1 1 1 தான் இந்த இருக்கு, ஏ 1. ஸோ இது 1 ஆயிரும். அடுத்து 0, 1, 1 வருமா? இதுக்கு டிட்டர்மினன்ட் பாருங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் 0 வராது, நான் தெளிவா சொல்லிடுறேன். 0ன்னு சொல்லிடுறாங்க. -1 வருது சார், -1. அதான் மேடம், கரெக்ட். 0 வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த a +1 இருக்கிறது எல்லா இடத்துலையும் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம். இது லீனியர் இண்டிபெண்டன்ட், இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட், இது லீனியர் இண்டிபெண்டன்ட். அப்போ இந்த 3 ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு எப்படி கொண்டு வரோன்னு? இந்த மாதிரி போகணும். இதுதான் டைம் சேவ் பண்ணும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் முழுமையாக கற்றுக்கொள்ள கோச்சிங் சேருங்கள், வெற்றி அடையுங்கள். புரொஃபசர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ் 8838037215